பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலும் கூட அநேகர் என்னை தொடர்பு கொண்டு ஜெபித்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டீர்கள், விடுதலைகளை பெற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் கூட விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு காத்திருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். எனக்கு அருமையானவர்களை, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவையும் பார்த்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைத்தார். இன்றைக்கும் கூட அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அநேகரை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ரோமர் புத்தகத்தில் நாம் பார்க்கிற பிரகாரமாக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களெல்லாம் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் முன்னறிந்திருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? உலக தோற்றத்திற்கு முன்னே எபேசியர் 1:4 அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களெல்லாம் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்ன அழைப்பு கொடுக்கப்படுகிறது? என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதாக. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நுகம் என்பது அவரை போல அவருடைய சாயலாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன ஒரு முன் மாதிரியை காட்டி சென்றிருக்கின்றாரோ அவரை போலவே அவர் காட்டியிருக்கிற அந்த முன்மாதிரியாக அதன்படி நடந்து நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து சொன்னார். 19ஆம் வசனத்தை என்ன பார்க்கிறோம்? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இந்த கனமான ஒரு அழைப்பு, கனமான ஊழியத்திற்கான அழைப்பு புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஊழியங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே பெயர் சொல்லி அழைத்தார். மரணத்தின் பிடியிலே இருந்த என்னை, குடும்பம் முழுவதும் மரணக்கட்டுக்குள்ளே சிக்கி அகப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குடும்பமாக நான் தேடினேன். 2005ஆம் வருஷம் இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். 5 ஊழியக்காரங்க மூலமாக வரிசையாக ஆண்டவர் பெயரை சொல்லி அழைத்து, ஊழியத்திற்கென்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை செய், ஆத்துமாதையும் செய் என்று சொல்லி கூப்பிட்டார். மோகன் சிலாசரஸ் அண்ணன் மூலமாக, பால்தனகரன் அண்ணன் மூலமாக, ஆனந்தஸ்ரா சகோதரன் மூலமாக, டி அருள்ராஜ் கென்னடி என்று சொல்லக்கூடிய 5 ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு அழைத்தார். கடைசியாக ஒருவர் ஊழியத்துக்கு ஓடு, ஏன் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லி விரட்டினப்போ தான் நான் ஊழியத்திற்கென்று என்னை அர்ப்பணித்தேன். என்னுடைய உலக பிரகாரமான வேலைகளையும் பார்த்து கொண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய நான் பிரயாசப்பட்டேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படிக்கு என்னையும் முன்குறித்திருக்கிறார். 20ஆம் வசனத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருவும் அந்திரேயாவும் அழைத்த அழைப்பிற்கு உடனே செவி கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட அநேகரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அழைத்திருந்தும் அவர்கள் செவி கொடுக்காமல் தங்களுடைய சொந்த வேலைகளை காரணம் காட்டிக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை, வேலையை, இன்னும் பலவிதமான உலகத்தின் கவலைகளை குறித்து அவர்கள்
காரணம் காட்டிக்கொண்டு ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார். இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி. கரவல் ஆடுகளை மெதுவாக நடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருக்கு வேதனை, யாருக்கு பிரச்சனை, யாருக்கு போராட்டம்? இந்த உலகத்தில் பிள்ளைகள் மூலமாக, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மூலமாக, இன்னும் பலவிதமான காரணத்திலே, சூழ்நிலைகளில் பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற மனுஷர்களை பார்க்கின்றோம். பிள்ளைகளை ரொம்ப நேசித்தா கடைசி காலத்தில் அவங்க முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறாங்க. பிள்ளைகளுக்காக கடைசி வரையிலும் அநேக பிரயாசங்களை பட்டு சொத்துக்களை சேர்த்து வாழ்நாள் முழுவதையும் தன்னுடைய சந்தோஷத்தை கூட பார்க்காமல் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையே பார்த்து அநேக பெற்றோர் கடைசி நாட்களிலே ஏமாந்து போயிருக்கிறாங்க. தன் பிள்ளைகளை ரொம்ப நேசித்து அவர்கள் கடைசி காலத்தில் கைவிட்ட சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். என்றென்றும் கூடவே இருக்கிறவர், கைவிடாதவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவை விட்டு இந்த உலகத்தில் வேற யாரையாவது நம்ம அதிகமாக நேசித்தா ஆண்டவர் நீ எனக்கு லாய்க்கு இல்லை என்று சொல்லிவிடுவார். அவர் காட் இஸ் எ ஜெலசி காட். நம்முடைய தேவன் பொறாமை உள்ள தேவன். அவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிறபடினாலே கல்வாரி சிலுவையிலே நம்மை தூக்கி சுமந்து நம்முடைய பாவங்கள் யாவையும் சுமந்து தீர்த்தபடினாலே அவர் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தினபடினால் சொந்த இரத்த விலை கிரயமாக எல்லா மனுக்குலத்தின் ஜனங்களையும் அவர் வாங்கிவிட்டபடினால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவருக்கே சொந்தம். அழைப்பு பெற்றவர்கள் அந்த அழைப்பிலே தங்களை அர்ப்பணித்து உடனடியாக ஒப்பு கொடுக்கணும். அந்த அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அநேகருக்கு சாதாரண ஊழியம் தான் கொடுக்கப்படுது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அநேகர் ஊழியத்தை செய்திருந்தால் இந்நேரத்திற்கு இந்தியா இயேசுவின் தேசமாய் மாறி இருக்கும். ஆனாலும் எல்லாரும் ஒப்பு கொடுக்கறதில்ல. ஏன்னா ஊழியத்துக்கு வந்தால் பாடு வரும், பிரச்சனை வரும், தன்னுடைய சொந்த ஆசா பாசங்களின்படி வாழ முடியாதுன்னு சொல்லி அநேகர் அதை தட்டி கழிக்கிறார்கள். அவர்களுக்கு தான் வேதனை, அவர்களுக்கு தான் போராட்டம். மற்றவர்களிடத்தில் போய் எனக்காய் ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்த அழைப்பிற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஓடும் பொழுது அவர் நம்மை சுற்றிலும் வேலி அமைத்து காத்து கொள்வார். தூதர்களை கொண்டு சேனைகளின் கர்த்தராக அவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. கண்ணின் மணியை தொடுகிறதற்கு கண் இமை விடுமா? உடனடியாக மூடிக்கொள்ளும். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியர்களை, சீஷர்களை பாதுகாக்கிறார். உன்னை பகைக்கிறவன் என்னை பகைக்கிறான் என்று சொன்னார். சாதாரண விசுவாசியாக இருந்து காணிக்கை போட்டுட்டு, சினிமா பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, சுயநலத்தோடு பெருமையோடு கூட வாழ்ந்திருக்கிற விசுவாசிகள் அநேக வேதனைகளை இந்த உலகத்திலேயே அடைகிறார்கள். பிசாசானவன் அவர்களை வஞ்சிக்கிறான். பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வந்து அவர்களை விழப்பண்ணுகிறார். பரலோகத்திற்கு போவது மிகவும் கடினமான காரியம். ஊழியத்திலே இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவர்களோடு பேசுவார், பாதுகாத்து வழி நடத்துவார், தூக்கி சுமந்து செல்லுவார், ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். தன்னுடைய ஊழியக்காரன் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவனோடு கூட பேசி இதை செய்யாதே, இப்படி நடந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். இங்கே பேதுருவும் அந்திரேயாவும் தன்னுடைய வலைகளை விட்டு உடனடியாக அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்கள் இன்றைக்கும் கூட பரலோகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறாங்க. பரலோகத்திலே 12 வாசல்கள் உண்டு. அதிலே சீஷருடைய பெயர்கள், அவருடைய நாமங்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சீஷரையும் கனப்படுத்துவார். பரலோகத்தில் 12 வாசலில் எல்லாருடைய நாமங்களையும் அங்கே எழுதி வைக்க வேண்டுமானால் எந்த அளவிற்கு ஆண்டவர் சீஷர்களை கனப்படுத்துகிறார் பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு எதிராக யாராவது எந்த ஒரு சூனியத்தை செய்தாலும், மந்திர கிரியைகளை செய்தாலும் இயேசு கிறிஸ்து தற்காத்து கொள்ளுவார். ஒரு முறை நான் ஊழியத்திற்கு அம்பை பட்டணத்திற்கு சென்று அங்கே ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக பிரயாசப்பட்டேன். கூட்டங்கள் அற்புதமாய் ஆசீர்வாதமாக இருந்தது. அதை முடித்து விட்டு திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார்,
உனக்கு விரோதமாய் ஒருவன் மந்திரம் செய்து சூனிய கிரியைகளை உன்னுடைய வீட்டின் வாசலிலே வைத்திருக்கிறான், அது உன்னை மேற்கொள்ளாது என்று சொன்னார். நீ அதை பார்த்து பயப்படாது என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக பேசினார். சரியாக 11 மணிக்கு நான் வீட்டின் வாசலிலே வந்து பார்க்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை நாளாக வெட்டி அதில் குங்குமெல்லாம் போட்டு வெத்தலையெல்லாம் வச்சு ஏதோ கிரியைகள் செய்து அங்கே ஒரு சகோதரன் அதை வைத்திருக்கிறார். ஏற்கனவே எங்களுக்கு அது தெரிந்து விட்டபடினாலே அதை நாங்கள் அகற்றி போட்டு விட்டு நாங்கள் ஜெபித்து விட்டு கடந்து சென்று விட்டோம். நிம்மதியாக உறங்கினோம். எந்த ஒரு கவலையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த மந்திர சூனியத்தை வைத்த சகோதரன் அடுத்த நாளே ஆக்சிடெண்ட் ஆகி படுத்த படுக்கையாக மாறி கிடந்தார். அங்கே 6 மாதம் வெளியில் வர முடியல. உடைந்த கால்களோடு தன்னுடைய வேலையும் இழந்து வீட்டிலே படுத்து கிடந்தார். ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார், யார் வைத்தாங்கங்கிறத நான் அவனை கைவிடுகிறது நிமித்தமாக நீ கண்டுபிடிப்பாய் என்று சொல்லிவிட்டார். இது நிமித்தம் நான் கண்டுபிடித்தேன். அந்த சகோதரன் பொறாமையினாலே அதை செய்திருக்கிறார். என்ன காரணம்? ஏன் அவர் எனக்கு விரோதமாக செய்வன பண்ணார்? நீங்களும் அறிய ஆவலாக இருப்பீங்க. நான் என்னுடைய வீட்டிலே ஜெபிக்கிறதுனால அவருடைய சாமி அவருடைய வீட்டுக்கு வரமாட்டேங்குதான். அவருடைய சாமி டெய்லி வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்குது. ஆனால் நான் ஜெபிக்கிறதுனால அந்த சாமி அவருடைய வீட்டுக்கு வரலங்கிற கோபம். அதனால எனக்கு விரோதமாக மந்திர சூனியம் வச்சாராம். இயேசு கிறிஸ்து அவரை கைவிட்டார். என்ன நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எல்லாரையும் போஷிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் கைவிட்டால் கைவிடப்படுவோம். அவர் கைவிட்ட நேரத்தில் அதே பிசாசு அந்த சகோதரனை கொஞ்ச நாட்களுக்குள்ளாக கொன்று போட்டது. என கருமையான தேவனுடைய ஜனமே, அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஊழியக்காரர்களை எல்லாரையும் அக்கினி ஜுவாலைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். எனவே நீங்களும் பிரயாசப்படுங்கள். ஆண்டவருடைய அழைப்பு இருக்குமானால் நீங்களும் ஊழியம் செய்ய உங்களை ஒப்புக்கொடுங்கள். என கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளுவதற்கு வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏனென்று சொன்னால் ரகசிய வருகை வெகு சமீபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது என்பதை கால சூழ்நிலைகள், யுத்தங்கள், இன்னுமாக இயற்கை சீற்றங்கள் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அநேக கடைசி கால சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறபடினால விரைந்து எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறிவிக்கணும். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் தங்களுடைய நியாய தீர்ப்பை நாளிலே பெற்றுக்கொள்வார்கள். என்னை விசுவாசியாதவன் ஆக்கினை அடைவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்றும் அவர் கடைசி நாட்களிலே அவர் நம்மை அழைத்து செல்லுவார். ரகசிய வருகையிலே வந்து அழைத்து செல்லுவார். பின்பு பகிரங்க வருகையிலே நம்மோடு கூட இருந்து ராஜாவாக அரசாளுவார். பின்பு நியாயம் தீர்த்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுவார். அவரை விசுவாசியாதவர்களை நரகத்திற்கு அனுப்புவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கிறார். என கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த மேன்மையான சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கைக்கு நேராக அழைக்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து ஓட அவருடைய அழைப்புக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்ள உங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க மனதாக இருக்கிறீர்கள்? உங்களுடைய சொந்த குடும்பம், சொந்த காரியம் என்று சுயநலமாய் வாழ்ந்து கடைசி வரைக்கும் போராடி மன சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து உங்களுக்காக மற்றவர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மனக்கலக்கத்தோடு ஏன் வாழ வேண்டும்? உங்களுடைய பணமோ சம்பாத்தியமோ பொன்னோ பொருளோ உங்களை ஜீவக்கரையிலே கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களை ஜீவக்கரையிலே சேர்க்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் ஓடி வாருங்கள். அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. வட இந்தியாவில் அநேக சுவிசேஷ மிஷனரிகள்
சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பலவிதமான பொல்லாத மனுஷர் கூட்டத்திற்கு மத்தியில் ஊழியம் செய்கிறார். ஒரு தடவை 2 சகோதரிகள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்துவிட்டு திரும்ப வரும் பொழுது வழியிலே பொல்லாதவர்கள் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு அவர்களை எப்படியாவது சீரழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பின்தொடர்ந்தார்கள். இவர்கள் வீட்டிற்கு போனாங்க. வீட்டை நெருங்க முடியாதபடிக்கு சுற்றிலும் தூதருடைய பாதுகாவல் இருந்ததை அந்த பொல்லாத மனுஷர் கண்டார்கள். அலறி ஓடினார்கள். அடுத்த நாள் அங்கே பஜாரில் பார்த்து, உங்கள் வீட்டை சுற்றிலும் காவலுக்கு நிறைய சேவகர்கள் இருந்தாங்களே, வெள்ளை வஸ்திரம் தரித்திருந்தாங்க, கையில் ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் இவர்களுக்கு புரிந்து விட்டது யார் நம்மை பாதுகாத்தார் என்று சொல்லி. அவர் எல்லாரும் யார் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார்கள். எனக்கு அருமையானவர்களே, புலிகள் நடமாடும் பகுதிகளிலே அநேக சகோதர சகோதரிகள் ஊழியம் செய்கிறார். சிங்கங்களின் மத்தியிலே ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அந்நாளிலே வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அதை மனதில் வைத்து செயல்படுவோம். இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று எல்லாருக்கும் சொல்லுவோம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவோம். அவர் அற்புதர், அவர் அன்பான தேவன் என்று சொல்லுவோம். இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள், அவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று சொல்லுங்கள். இப்போ ஒரு துணி கடையில் போய் நல்ல ஒரு துணி எடுத்துகிட்டு வரீங்க. இது எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடையினுடைய பெயரை நீங்கள் சொல்கிறீங்க. இலவசமாக ஒரு விளம்பரம் செய்யப்படுகிறதல்லவா? உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், உங்களுக்காக எனக்காக உயிரோடு எழுந்தவர், நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல் தேவன். அவரை குறித்து நாம் இடைவிடாமல் சொல்ல வேண்டாமா? எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது மாறாத அன்பு. எதையும் எதிர்பாராமல் அன்பு பாராட்டுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து தான். எனக்கு அருமையானவர்களே, திடீரென்று ஒரு நாள் அந்த சத்ருவானவன் அவரை மறுபடியும் குடிக்க வைத்தார். ஆனாலும் அவருடைய குடி தெளியும் பொழுது அவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு திருமண மண்டபத்தை எடுத்து அநேக குடிகாரர்களை நண்பர்கள் எல்லாம் அழைத்து ஒரு கூட்டம் நடத்துவார். அந்த மண்டபம் நிரம்பி வழியும். என்னை கொண்டு அந்த கூட்டத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த கொஞ்சம் அந்த போதை தெளிகிற நேரத்திலையும் ஓடி ஓடி போய் எல்லாத்துட்டையும் சொல்லுவார், சகோதரன் வந்திருக்கிறார், வாங்க உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லுவார். மறுபடியும் அந்த பிசாசு அவரை அலைக்கழிக்கும். மறுபடியும் கொஞ்சம் தெளிஞ்ச உடனே மறுபடியும் ஓடி ஓடி சொல்லுவார். நடந்தது என்ன தெரியுமா? இன்று வரையிலும் அந்த சகோதரனை கர்த்தர் பத்திரமாய் காத்து அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி, அநேக ஆபத்தில் இருந்து விடுதலையாக்கி பரலோகத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டிலே இன்றைக்கும் ஜெபக்கூடுகை நடக்கிறது. அநேகர் வந்து ஆசீர்வாதம் பெறுகிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்களுடைய எல்லா விதமான உலக கவலைகளை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்ல உங்களை ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி உங்களை விடுதலையாக்கி சகல காரியத்திலும் ஜெயம் கொள்ள வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதே போல யாக்கோபையும் யோவானையும் அங்கே ஆண்டவர் அழைக்கிறார். வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அழைத்தால் ஒரு பதில் கூட பேசக்கூடாது. என் பிள்ளைகளை நான் வந்து திருமணம் பண்ணி கொடுத்துட்டு வாரேன் ஆண்டவரே, என் பிள்ளை கொஞ்சம் பெருசாகட்டும் அப்புறமா வர்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் கூட சொல்லக்கூடாது. பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபும் யோவானும் ஒரு பதில் கூட சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் உடனடியாக தங்களுடைய படகுகளையும் வலைகளையும் விட்டு உடனடியாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் அப்படிப்பட்ட மனுஷரைத்தான் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய பெயரை பெருமைப்படுத்த ஆண்டவருடைய
மனது விருப்பமாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் எல்லாருக்கும் பிடிக்குது. நீ கீழாக மாட்ட மேலாவேன்னு சொன்னாச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. எப்போ நாம் கீழாகாமல் மேலாவோம், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்போம், எப்பொழுது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னார். நீங்கள் செவி கொடுக்க மனதாக இருந்தால் உங்களுடைய உபத்திரவங்களையும் நீக்குவார், உங்கள் வியாதியின் கட்டுகளையும் நீக்குவார், பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய தரித்திர ஆவிகளை எல்லாம் துரத்தி அடித்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களை கடன் கொடுக்கிற மனுஷராய் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு அநேகரை இயேசு விடுவிப்பார், அற்புத சுகத்தை கொடுப்பார், உங்களை கொண்டு அநேக அசுத்த ஆவிகளை துரத்துவார். தைரியமாய் செயல்படலாம், பரலோகமே உங்களுக்கு துணை நிற்கும். எனக்கு அருமையானவர்களே, அநேக சூழ்நிலைகளில் நான் இதை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு எதிராக எழும்பி என்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி இருக்கிறவர்களை ஆண்டவர் மடங்கடித்து பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணுவார், அவர்கள் நண்பராகும்படி செய்வார். இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு மதிலாக இருக்கிறார், என் வலது பக்கத்தில் மேகத்தூணாக இருக்கிறார். அவர் என் தகப்பன், நான் அவரை நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார். அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மனுஷரையும், அவரை விசுவாசித்து அவருக்கு பின் செல்கிற ஒவ்வொரு மனுஷரையும் அவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தின் நன்மைகளை ஏற்ற காலத்தில் கொடுத்து உயர்த்துவார். எந்த ஒரு தீங்கும் வருவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். இன்றைக்கும் அவசிய தேவையாக இருக்கிற காரியம், அழியும் ஜனங்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்படாவிட்டால் எப்படி மனம் திரும்புவாங்க? மனம் திரும்பினா தானே ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் தானே அந்த வேலையை செய்யணும். உங்கள் கையிலே ஆண்டவர் அந்த பணியை கொடுத்திருக்கிறார். புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார்னு சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஏனென்று சொன்னால் உங்களை விட சம்பிரயோகமாய் சாப்பிடுகிறவர்கள் திருப்தியாக இருக்கிறவர்கள் உலகத்தில் உண்டு. அவர்கள் இயேசுவை அறியாத ஜனங்கள் தான். ஆனால் அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிற பிள்ளைகள், அநேகரை பழைய பரலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறவர்கள், அதற்காக அழைப்பை பெற்றவர்கள். இந்த கடைசி கால தேவை, இயேசு கிறிஸ்து உங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த காரியம், என் மகனே என் மகளே, நீ என்னை அறிவிக்க மாட்டாயா? என்னை குறித்து மற்றவங்களுக்கு நீ சொல்ல மாட்டாயா என்று ஆண்டவர் ஆவலோடு ஏங்கி உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்திற்காக செல்லும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஊழியர்கள் எல்லாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்ல செக்ரட்டரியாக இருந்த ஒரு சகோதரன் தான், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இடம் தரேன்னு சொல்லி ஒரு தெருவில் பிரசங்கத்திற்கு ஏற்பாடு செய்தார். பல வருடங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம், அநேகர் ரட்சிக்கப்பட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ ஜனங்கள் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு ஒருவருக்கும் மனமில்லை. ஆனால் பாடுபட வேண்டாம், ஒரு கை காட்டி போல இருக்கலாம். அவரை பாருங்கள், இவரை பாருங்கள், அல்லது என்னுடைய வீட்டிலேயே நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு துரும்ப கூட அவங்க அசைக்காத ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து சொல்ல முடியும்? பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து ஒரு சின்ன சோதனை வந்த விசுவாசத்தில் விழுந்து போகிற ஜனங்கள் ஏராளம் ஏராளம். உலகத்தில் மற்ற ஜனங்களைப் போல சினிமாவையும் சீரியலையும் பார்த்துக்கிட்டு உலகத்தினுடைய இன்பங்களுக்குள்ளே கிடந்து ஆண்டவரிட ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொந்த வீடு கிடைச்ச உடனே, சொந்த வாகனம் கிடைச்ச உடனே மகிழ்ச்சியாய் துள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. அந்த பரிதாபம், ஏமாந்து போவார்கள். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சன்னிதானத்தில் நிற்பான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறவர்கள் தான். வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஏனென்று சொன்னால், உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லாவிட்டால், அவர் செய்த கிரியைகளை நாம் செய்யாவிட்டால் நாம் நிலைத்து நிற்க முடியாது, நாம் விழுந்து போவோம். எனக்கு அருமையானவர்களை, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து அழியக்கூடிய சூழ்நிலைகள் தான் வரும். சபைக்கு போனால் அங்கேயும் சண்டை தான் போடுவோம்.
வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் சண்டை போடுவோம். சாட்சி கெட்டு போயிடும். ஒருவரும் நம்மை பார்த்து இயேசுவை மகிமைப்படுத்த மாட்டாங்க, மாறாக தூஷிப்பாங்க. இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குகிறவனுடைய வயிற்றில் எந்திர கல்லை கட்டி கடலிலே போட்டால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இடர்கள் நம் மூலமாய் வந்துவிடக்கூடாது. அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியத்தின் பாதையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வார். கடந்த வாரத்தில் குன்னூர், ஊட்டி பகுதிகளிலே சென்று ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அநேக ஜனங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார். உடனடியான விடுதலைகளை பெற்றுக்கொண்டார்கள். அற்புதமாய் அதிசயமாய் தேவன் நடத்தினார். இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி ஜுவாலையான முகத்தை ஒரு சகோதரன் பார்த்தார். ஆனால் அவர் இயேசுவை அறியாதவர். ஒரு அக்கினி அப்படியே புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டு போனார். தன்னை இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதே போல ஒரு மகள், வாலிப மகள் பார்த்தாள். இயேசு கிறிஸ்து என் பின்னால் நின்று 2 கைகளையும் என் தோளிலே வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு அங்கே அற்புதத்தை செய்கிறதை அவள் தன்னுடைய சொந்த கண்களால் பார்த்தாள். நீங்கள் ஊழியம் செய்ய தொடங்கினால் இயேசு கிறிஸ்துவின் கரங்கள் உங்கள் தோளின் மேல் இருக்கும். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவார். அவர் நம்மை கொண்டு அநேகரை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். எனவே எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் நீங்கள் மறுதளிச்சிடாதீங்க. அவருடைய ஊழியத்தை செய்ய மறக்காதீங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்களை நம்பி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க அநேக காரியங்கள் உண்டு. ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கேட்ட ஒரு 80 வயது தாயார், என்னால் என்ன ஊழியம் செய்ய முடியும், எனக்கு 80 வயது ஆகிவிட்டதே என்று சொன்ன பொழுது, நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம்மா, என் வீட்டுக்கு வாங்க, ஒரு கப் டீ குடிச்சிட்டு போங்க, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு போர்டை மட்டும் வச்சுட்டு உட்காருங்கம்மா, அது போதும். உள்ளே வருகிறவங்களுக்கு நீங்கள் இலவசமாய் காஃபி கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள் போதும்னு சொன்னாங்க. இந்த அம்மாவும் காஃபி இலவசம் வாங்கன்னு சொல்லி ஒரு போர்டை மட்டும் வீட்டில் எழுதி வச்சுட்டு அநேக மாணவர்கள் வந்தார்கள், இலவசமாய் காஃபி பருகினார்கள். அதோடு கூட அந்த சகோதரியின் மூலமாய் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்கள், தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார்கள். இன்றளவும் அந்த ஊழியம் உலகம் முழுவதிலும் இருக்கிறது. கேம்பஸ் குரசேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியம் முதலாக இப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு ஊழியமாய் மாறி இருக்கிறது. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஆண்டவர் வரும்பொழுது அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்காக கிரியை செய்வோம். ஏனென்று சொன்னால் கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற, தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனுக்கு நோக்கி பாருங்கப்பா. உடைய பலத்த கரம் அவர்கள் மேல் வந்து அமருவதாக. இயேசு மகாராஜா, இப்பொழுதும் நானும் கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்யணும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கின்ற, ஊழியத்தின் நிமித்தம் தங்களை கட்டுண்டவர்களாக ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் இப்பொழுதே தொட்டு அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் என் பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அநேக சுவிசேஷகர்கள் எழும்புகிறதை நான் பார்க்கின்றேன். இதோ சிறு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணிக்கிறதை பார்க்கின்றேன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நானும் எடுத்துக்கொள்ளப்படணும், நானும் பரலோகத்துக்கு போகணும், கனத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற அநேக தங்களை ஒப்புக் கொடுக்கிறதை காண்கிறேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மேலும் இப்படி பலத்தை கரத்தை வைத்து முத்திரை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு பலப்படுத்தி விடுதலையாக்குங்க. இந்த உலகத்திலேயும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், பரலோகத்திலேயும் கட்டு அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பிசாசினுடைய போராட்டங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த இரத்தத்தை தெளித்து கட்டுகளை உடைக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சாட்சியாக நிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. எப்பொழுதும் தகப்பனை மன கவலையினால், வேதனையினால் பிள்ளைகள் என்னை கவனிக்கலையேன்னு சொல்லி இவர் சொல்லுகிறது சரிதானே, இவர்களை என் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தேனே, ஆனாலும் என்னை அவர்கள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பெற்றோருடைய இருதயத்தை பார்க்கிறேன். என் ஆண்டவர்களை ஆற்றி தேற்றுவீராக. மிகுதியான காலங்களில் தாங்கள் பார்க்கிற ஜனங்களுக்கு
அழியும் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க ஒரு விசேஷித்த வாஞ்சை அவர்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாய் அபிஷேகித்து பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.